கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயாக இன்னைக்கு நம்ம வேதத்தின் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அநேக விஷயங்களுக்காக ஒருவேளை இன்னைக்கு நம்ம காத்துட்டு இருக்கலாம், ஒரு வெயிட்டிங்லேயே இருக்கலாம். என்னைக்கு என்னோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தீர்ந்து என்னைக்கு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், இல்லை என்னைக்கு என்னோட பசங்களோட திருமண வாழ்க்கை என்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு, இல்ல ஒருவேளை அநேக காரியங்களை குறிச்சு இந்த நாள்ல நீங்க இந்த 2026க்குள்ள கார்டு எடுத்து வச்சிருக்கலாம். ஆனா வசனம் அழகா சொல்லுது, கர்த்தரிடத்தின் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நீங்க மற்ற காரியங்களை எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லும் போது என்ன ஆகும், நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, அவரு உன் இருதயத்துல இருக்கிற எல்லா விதமான கவலைகள், கஷ்டங்கள், எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. கர்த்தர் தம்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.